வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. ஸோ அந்த நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. நாம் தொடர்ந்து ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்குவதை காட்டிலுமே இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அதிக நேரம் கண் விழித்து தூங்காமல் இருக்கிறது, மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் அதாவது மாமிச உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, உடல் உஷ்ணம், இது போல பல காரணங்களால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் ஆரம்பித்து செரிமான கோளாறுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செரிமான கோளாறுகளால் அவதிப்படக்கூடியவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே உங்களுக்கு வந்து வெளியேறிடும். வாயு தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு நீங்கிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுத்துரும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இதனால் வேகமாக செரிமானமாகும். செரிமானமாகுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஹெல்ப் பண்ணும். செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்படும். ஸோ இதனால் உங்களுக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை வந்து நீக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் சரும பரபரப்பு தன்மையை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுது. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் இருக்காது, தோல் சுருக்கமும் உங்களுக்கு இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் இளமையான ஒரு சருமத்தை பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு நோய். இந்த நோய் என்ன அப்படின்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு. அந்த குறைபாடுக்கு பேர் தான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ். ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து, வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்குது. இது நம்மளுடைய நரம்புகளில், இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் தடுக்கும். அதே போல் கெட்ட கொழுப்புகள் வந்து படியாமல் தடுக்கிறதோட படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நமக்கு வந்து அகற்றுவதற்குமே ஹெல்ப் பண்ணும். இதனால ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைத்து கொண்டு இருக்கும். சுவாச நோய்கள் தீர்வதற்கு தொடர்ந்து நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல், சளி தொந்தரவுகள், நுரையீரல் தொடர்பான தொந்தரவுகள்லாம் குறையப்பட்டு சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரல் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளை அழித்து அது நுரையீரலிருந்து வெளியேற்றக்கூடிய பணி
தனியாக நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதால சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. எம்ஃபசீமா அப்படின்ற மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுதல், மூச்சு திணறல், ஆஸ்துமா, காசநோய் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போவதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், டிமென்ஷியா போன்ற நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இதனால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெவலாக சிரித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதே போல் மறதி பெரியவர்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா மறதி பெரியவர்களுக்கு முழுமையாக நீக்க முடியாது. ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மறதியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஞாபக மறதி தொந்தரவுகள்லாம் எதுவும் இல்லாமல் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு, மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் பாயப்பட்டு மூளை நரம்புகள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு, செல்கள் மீண்டும் மீண்டும் மூளைகளில் புதுப்பிக்கப்பட்டு இயங்குவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். கண் பார்வை திறன் தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. ஆனால் நம்ம கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குறைத்து கொடுக்கும். இதனால அந்த இழந்து போயிருக்கக்கூடிய கண் பார்வையை நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கண் விழிப்படலம் சேதமடைவது, கண் புரை ஏற்படுவது, அதே போல் பார்த்தீங்கன்னா மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய AMD ப்ராப்ளம் ஏற்படுறது, இதெல்லாம் கியூர் பண்ணிட்டு கண் பார்வை திறனை மங்கி போயிருந்ததுன்னா அதை கூர்மைப்படுத்தி கொண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட வேண்டும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சினுடைய முடிவுகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாஸ் அப்படின்ற அந்த செல்கள் அதனுடைய செயல்பாட்டை வெகுவாக குறைச்சிருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாஸ் அப்படின்ற அந்த செல்களுடைய செயல்பாடு குறையணும்னா, இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்கு. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுக்கும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் வெகுவாக குறைந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகால ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல், எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் தசை நார்களை கூட ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே கூட தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. உடல் வலிமை பெறும், எலும்பு பலம் பெறும், உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கப்படுவதற்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அனைவருக்குமே தங்களுடைய உயரம், வயது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் உடல் எடையும் இருக்கும்னு நினைப்போம். அதுதான் ஆரோக்கியமும் கூட. ஸோ ஒருவேளை உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்கு, அதை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கக்கூடிய பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்கிறதால தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய அந்த உணவுகளே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில்லை உங்களுக்கு கொடுக்கும். அந்த நீர் சத்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துணை புரியும். ஸோ அதனால் நீங்கள் தேவையில்லாமல் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிட மாட்டீங்க, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்முடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். மீண்டும் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் சேராமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. தினமும் அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். நலம் பெறலாம், ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.